ஒரு சின்னியம்பாளையத்தில் இருக்கிறோங்க. நான் 3 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேன். பெரியவங்க 11, அப்புறம் சின்னவங்க 8 வயசுங்க. இவங்க 3.5 வயசு. ஸோ நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறது இல்லை. ஸோ மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ், அதாவது பொருட்கள், எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக எல்லாமே வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நான் நிறைய ஜேர்னல் எழுதுறேன். இன்ஸ்டாகிராம் என்னோட பேஜில் என்னோட லைஃப்பை நான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ இந்த பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பாம அவங்களுக்கு எப்படி நாலேஜ் கெயின் ஆகும்? இப்போ வாழ்க்கை பூராமே நம்ம குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம், அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும், அதுக்கப்புறம் அவங்க ஜாபுக்கு போவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நீங்க எங்கேயுமே அனுப்ப மாட்டீங்கன்னா எப்படி நாலேஜ் கெயின் ஆகும்? ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ், இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னா, படிக்கிறது சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கு நம்ம கேள்வியில். ஆனால் நாங்கள் என்னன்னா, படிக்கிறது நாங்கள் லைஃப் லாங் படிச்சுட்டு தான் இருக்கோம். படிக்கிறது நான் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் சக மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் இந்த இயற்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் பேணி காக்கிறதுக்கும் தான் என்னோட படிப்பு இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ இப்போ குழந்தைங்க படிக்கிறதே இல்லைன்ட்டு இல்லைங்க, நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ அவங்க பிறந்ததுலேருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான பதில்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ணி கொடுக்குறோமான்னு நம்ம நினைக்காம, நம்ம ஸ்கூல்லையும் டியூஷன்ஸ்லையும் மட்டும்தான் அதுக்குண்டான பதில் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி அவங்களுக்குண்டான ஒரு கேள்வி இல்லாம ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கேள்விக்கு பதில் தேடுறாங்க. அவங்க கேட்குற கேள்வி, ஏன் டேப்பு தண்ணி என்ன போயிட்டே இருக்குது, ஏன் யாரும் மூட மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்க இவ்வளவு தண்ணி போட்டு கை கழுவுறீங்க அப்படின்னு அவங்க குழந்தை கேக்குது. இதெல்லாம் வேண்டாம், போய் நீ இங்கிலீஷ் படி, இதெல்லாம் வேணாம், நீ போய் மேக்ஸ் படி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கேள்விக்கு தான் நான் பதில் தேடிட்டு இருக்கேன். அப்படி ஒரு கேள்வி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தண்ணிங்கிறது எவ்வளவு இயற்கை அப்படிங்க, அது இயற்கை, நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, கையை தேய்ச்சி கழுவுனா போதும், ஏன் தண்ணியில் இருக்கிற ஃபோர்ஸோட நமக்கு தண்ணி கை கழுவணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியறது நம்மளுக்கு புரியல. அந்த குழந்தை நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறது, இது எனக்கு என் குழந்தைங்க தான் இயற்கையை எனக்கு ஒரு ஃபில்டர் எல்லாம் பார்க்க வைக்குது.